வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நவீன். இன்னைக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகள் இருந்தாலும் ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக இருந்தது திருச்சி கிழக்கும் பெரம்பலூரும் தொகுதி தான். அதில் திருச்சி கிழக்கில் விஜயனா ரிசைன் பண்ணிட்டாங்க சட்டத்தின் அடிப்படையில். இப்போ இருக்கிறது பெரம்பலூர் தொகுதி. இந்த பெரம்பலூர் தொகுதி ரொம்ப விவிஐபியான தொகுதியாக இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் விஜயனா மாத்திரம்தான். ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது பெரம்பலூர் தொகுதி எப்படி இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு சின்ன துபாய் இல்லாட்டா ஒரு சின்ன சிங்கப்பூர் இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்குன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்களுக்கு எல்லா அடிப்படையான விஷயம் கிடைக்கணும், நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கணும், அப்படி தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனோட முன்னோடியாக இன்னைக்கு டிவிகேலேருந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்ல வருது, இதனால் என்னென்ன நன்மைகள் மக்களுக்கு கிடைக்க போகுது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அந்த அப்ளிகேஷனோட அந்த அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த வீடியோவை பார்த்துருந்தேன். அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களோட தேவைகள் குறைகள் எல்லாமே அந்த அப்ளிகேஷனில் நம்ம பதிவு பண்ணலாம். அதுக்கான ஒரு தனியாட்ட ஒரு அசைன் பண்ணி அவங்க இதை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அங்கேருந்து தீர்வு காணது வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதில் ஒரு வாட்ஸ்அப் சேட்டுமே இருக்குது. இந்த வாட்ஸ்அப் சேட்லேயும் போய் நம்ம குறைகளை சொல்லிக்கலான்னு. ஸோ இது மிகவும் வரவேற்கத்தக்கது. இது என்னை பொறுத்தவரை பெரம்பலூர் தொகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இதை அறிமுகப்படுத்தணும். ஏன்னா மக்களை ரொம்ப ஈஸியாக அரசாங்கத்து கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, அங்கே ஒரு இடத்துல கழிவு தண்ணி லீக் ஆகுது. உடனே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயோ அங்கே நீங்கள் அதை அப்லோட் பண்ணிவிட்டு இதான் லொக்கேஷன் சொல்லிடணும். உடனே அங்கேருந்து அதை சரி பண்ணணும். எங்கேயாவது ஒரு தெருவில் கரண்ட் இல்லை, உடனே மக்கள் அதை ஃபோட்டோ எடுத்து அங்கே ஷேர் பண்ணிடணும், இல்லை அதை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். புரியுதுங்களா? இப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி எல்லா தொகுதிகளுக்கும் ஒரு தனித்தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் முக்கியமானவங்க இருக்கணும். அந்த தொகுதியோட எம்எல்ஏ, அந்த தொகுதி சார்ந்த இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், இல்லை எஸ்பியாக இருக்கட்டும், அந்த தொகுதி சார்ந்த மக்கள் நலன் பண்ணக்கூடியவர்கள், அது இல்லாமல் அந்த அமைச்சர்கள், ஒரு இந்த அண்ணன் விஜயண்ணா, இப்படி முக்கியமானவங்க அந்த தொகுதி மக்கள் அந்த குரூப்பில் இருக்கணும். ரொம்ப ஈஸியாட்டு, என்னை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாட்டு குறைகளை கண்டுபிடிக்கவும் குறைகளை சரி பார்க்கவும் இது ரொம்ப உதவும். ஏன்னா மக்களோட குறைகளை மக்களே தெளிவுபடுத்தணும். 1 by 1 மக்கள் அரசாங்கத்தில் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த செயலி மாதிரி ஒரு அப்ளிகேஷனும் ஒரு வாட்ஸ்அப் சேட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பெண் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, தொடர்ந்து அவங்களுக்கு 2 பேர் தொந்தரவு பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு அந்த வாட்ஸ்அப் சேட்டில் இப்படி இருக்குது, இதான் லொக்கேஷனு, என்னை 2 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க சொல்லிவிட்டா போதும். வித்தின் செகண்டில் அது அங்கே உள்ள இன்ஸ்பெக்டருக்கு போகணும், அவர் உடனே அங்கேருந்து ஆள் அனுப்பணும். இதுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? இதை என்னடா எப்படா தமிழ்நாடு முழுவதும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வைக்க முடியும், தமிழ்நாடு முழுவதும் எப்படா ஒரு செயலி அறிமுகப்படுத்த முடியும் நிறைய பேர் கேட்கலாம். இது ரொம்ப ஈஸி. ஒரு தொகுதிக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எல்லாரையும் ஒரே இதில் கனெக்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். ஒரு தொகுதி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரம்பலூர் தொகுதி இருக்குன்னு வச்சாங்களா, அந்த பெரம்பலூர் தொகுதிக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் சேட் இருக்குது. ஸோ அந்த தொகுதியில் உள்ள மக்களை அங்கே கனெக்ட் பண்ணணும். அவங்க அதில் ஈஸியாக அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுதான். அதை இங்கே உள்ள அதிகாரிகள் ரொம்ப ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு தீர்வு காணணும். இது தெருவிளக்கு பிரச்சனை இருக்குது, இல்லை சாலை பிரச்சனை இருக்குது, குடிநீர் பிரச்சனை இருக்குது, அங்கே உள்ள முதியோர்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லை முதியோர்களுக்கு பென்ஷன் பணம் கிடைக்கல, இல்லை அப்புறம் கல்வி கடன் கிடைக்கல, விவசாயிகளுக்கு கடன் கிடைக்கல, இப்படி நிறைய குறைகளை ஈஸியாக அவங்க மக்கள் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்தளவில் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு மிகவும் வரவேற்கக்கூடியது, மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடியது. புரியுதுங்களா? நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த காலேஜில் ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க அந்த காலேஜில் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு தேவையான ஆக்ஷன் எடுக்கலை. அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம், இங்கே பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போகும். அந்த அதிகாரிகள் அது சம்பந்தமான ஒரு ஆக்ஷன் எடுத்து அதுக்கு தீர்வு காணலாம். இந்த என்னன்னா, இது டிவிகே கட்சியோட சார்ந்ததாக இருந்தாலும் இதுக்கு நிறைய தன்னாளர்கள் இருக்காங்க, தானாக உதவக்கூடிய, தானாக சேவை பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மூலமாக இது சரி செய்யப்படும். இது அரசாங்கத்தின் மூலமாகவும் சரி செய்யப்படும்.
என்னை பொறுத்தளவில் இது வரவேற்கத்தக்கது. இது தமிழ்நாடு முழுக்கும் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன், ஒரு செயலி அறிமுகப்படுத்தி எல்லா தொகுதிகளுக்கும் தனித்தனியாக அறிமுகப்படுத்தி அங்குள்ள மக்களை அதில் கனெக்ட் படுத்தி அதிகாரிகளை, அங்கே உள்ள இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், எஸ்பியாக இருக்கட்டும், இல்லை கல்வியாளராக இருக்கட்டும், இந்த மாதிரி மக்கள் சேவை பண்ணோட எல்லாருமே அங்கே கனெக்ட் பண்ணி உடனுக்குடன் மக்களுக்கு தேவையான உதவிகளையும் தீர்வுகளையும் அளிக்கணும் என்பதான் என்னோட சேவை. ஸோ விஜயண்ணா பெரம்பலூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இந்த அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்தணும், மக்களை எல்லாத்தையும் இதில் கனெக்ட் படுத்தணும், மக்கள் ஈஸியாக அரசாங்கத்துக்கு கூட கனெக்டாக இருக்கணும். இதனால் மக்களுக்கு குறைகள் தீர்வாகும். நன்றி, வணக்கம்.